தமிழகத்தை மிரளவிட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் மாநாட்டிற்கு சாறை சாறையாய் லட்சக்கணக்கில் குவிந்த தொண்டர்கள். விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தில் 1998 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. கடந்த 2013 ஆண்டு மாமல்லபுரத்தில் கடைசியாக நடைபெற்ற சித்திரை பெருவிழாவை அடுத்து அந்த விழா தொல்லியல் துறை தடை உத்தரவால் கடந்த 12 வருடங்களாக மாமல்லபுரத்தில் நடத்தப்படவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலும் தங்கள் பலத்தை நிரூபிக்கும் வகையிலும் லட்சக்கணக்கில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கூடும் வகையில் மீண்டும் சித்திரை முழுநிலவு பெருவிழாவை நடத்த பாட்டாளி மக்கள் கட்சியால் முடிவு செய்யப்பட்டு மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தையில் சித்திரை முழுநிலவு பெருவிழா மாநாடு நடத்துவதற்காக 50 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த இடத்தில் மாநாட்டிற்கான பிரம்மாண்ட மேடை அமைப்பதற்கான பந்தக்கால் நடும் விழா கடந்த ஏப்ரல் 16 இந்து ஆகம முறைப்படி நடைபெற்றது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பந்தக்காலுக்கு அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணி, மின்விளக்குகள் பொருத்துதல், தடுப்பு சுவர்கள் அமைத்தல், தொண்டர்கள் அமர்வதற்கு நாற்காலிகள் போடுதல், குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் அமைத்தல், தொலைவில் இருந்து தொண்டர்கள் காண்பதற்காக LED அகன்ற திரை ஆங்காங்கே அமைத்தல் என இரவு பகலாக பணிகள் நடைபெற்றன. இந்த பணிகளை தினமும் நேரில் சென்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் G.K. மணி, முன்னாள் அமைச்சர் A.K. மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் ஆகியோர் பணிகளை ஆய்வு மேற்கொண்டு ஒவ்வொரு பணிகளையும் பார்த்து செய்து முழுமையாக பணிகள் முடிவுற்ற நிலையில் தொண்டர்கள் படைசூழ மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் காலை முதல் மாநாட்டு திடலுக்கு சாறை சாறையாக வர ஆரம்பித்தனர். மாலை 4:30 மணியளவில் மாநாட்டு நிகழ்ச்சிகள் துவங்கியது. மாநாட்டு திடலில் வன்னியர் சங்கம் உருவானது முதல் இப்போது வரையிலான வரலாற்று தொகுப்பு வெளியிடப்பட்டது. மாநாட்டில் பிரபல பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி இசை நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து வன்னியர் வள்ளல்கள் தியாகங்கள் என்ற குறும்படம் திரையிடப்பட்டது. மாலை 6 மணி அளவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ், மாநில வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, வன்னியர் சங்க கௌரவ தலைவர் G.K. மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம், முன்னாள் மத்திய அமைச்சர் A.K. மூர்த்தி, பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி, பசுமை தாயக செயலாளர் அருள் ரத்னம் உள்ளிட்டோர் மேடைக்கு வந்தவுடன் பஹல்காமில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட 26 பேருக்கும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மாநாட்டு திடலில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள வன்னியர் சங்க கொடியை ராமதாஸ் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து ராமதாசன் வாழ்க்கை வரலாறு குறித்த டாக்குமெண்டரி காட்சிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து மாநாட்டில் பேசிய மாநில வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, காடுவெட்டி குரு இல்லாமல் இந்த மாநாடு நடப்பது வருத்தமாக இருப்பதாக தெரிவித்தார். இந்த நேரத்தில் எனது அன்பு தம்பி வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்த மாவீரன் குரு அவர்களை நாம் நினைத்து போற்ற வேண்டும். ஐயாவையும் என்னையும் மரணம் மட்டுமே பிரிக்க முடியும் என்று கற்பித்தவர். வன்னியர் சங்க கௌரவ தலைவர் G.K. மணி பேசும்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் மாநாடு நடத்த உத்தரவிட்டார்.
அன்புமணி ராமதாஸ் மாநாட்டை திறம்பட நடத்தினார் என்றும் மாநாட்டிற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த மாநாட்டு குழுவின் தலைவர் இந்த மாநாட்டுக்கு பொறுப்பேற்று மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களே. தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் AK மூர்த்தி வன்னியர் சங்கம் சார்பில் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு மட்டும் போதாது, ஜாதிவாரி சர்வே எடுக்க வேண்டும், சமூக நீதி காக்க 69% இடஒதுக்கீடு உறுதி செய்ய வேண்டும், இந்தியாவில் உள்ள இடஒதுக்கீடு 50% என்ற உச்சவரம்பை நீக்க வேண்டும், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி பேசும்போது, எனது சொந்தங்களை பார்த்ததில் புத்துணர்ச்சி பெறுவதாகவும் மாநாட்டிற்காக வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களை நினைத்து பெருமை கொள்கிறேன் என்றும் பேசினார். ஏனென்றால் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருந்து கூட நம் சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அண்டை மாநிலங்களில் இருந்தும் கூட நம்முடைய சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். எத்தனையோ சிரமங்களை தாண்டி, வாகனங்கள் சிரமம், போக்குவரத்து சிரமம், இவற்றையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊர்களில் இருந்தும் வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் ஒற்றுமையாக இங்கே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, அதைவிட மிகுந்த பெருமை. எப்பொழுதுமே நம்முடைய வீட்டு பெருமையை பேசுவதென்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். நாம் பிறந்த வீட்டு பெருமையை பேசுவதென்றால் மிகவும் பிடிக்கும், கொள்ளை மகிழ்ச்சி. அதைத்தான் நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாட்டன், நம்முடைய முப்பாட்டனுடைய பெருமையை பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் நாள்தான் இன்றைய சித்திரை முழுநிலவு நாள். நம் முன்னோர்கள் இல்லை என்றால் நாமும் இல்லை. அது எந்த அளவு உண்மையோ அதே போல் நாம் இல்லை என்றால் நம் முன்னோர்களும் இல்லை. ஏனென்றால் நம் முன்னோர்களின் பெயரை சொல்ல நீங்களும் நாமும் மட்டும்தான் இருக்கிறோம். வேற யாரோ நம் முன்னோர்கள் பெயரையோ, அந்த தியாகிகள் பெயரையோ, அந்த வள்ளல்கள் பெயரையோ, அந்த ராஜாக்களின் பெயரையோ, ராஜாதி ராஜாக்கள் பெயரையோ சொல்லவே மாட்டாங்க. சொல்லவும் தயங்குவாங்க, மறந்தும் போயிடுவாங்க. அந்த முன்னோர்களான ராஜாதி ராஜாக்களுடைய பெயரை சொல்வதற்கு நாம் மட்டும்தான் இருக்கிறோம். அதனால நாம் தான் நம் முன்னோரை இன்னும் கூட நினைவில் வைத்திருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் காடுவெட்டி குருமூர்த்தி மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். காடுவெட்டியின் கனவுகளை நாம் நிறைவேற்றுவோம். இந்தியாவிலேயே OBC இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நம்முடைய சத்திரியர்கள். ராமதாஸ் இல்லை என்றால் OBCக்கு கல்வியில் 27% என்று இருந்திருக்காது. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம். The single largest community in தமிழ்நாடு வன்னியர்கள். அப்படிப்பட்ட நம் சொந்தங்கள் இன்று மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு இங்கே அந்த நேரத்திலே இங்கே சந்திக்கின்றோம். ஆனால் இந்த நேரத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை என்று. காரணம், 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணிலே என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார்கள். இன்று மட்டும் என் அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் நானும் அவருடைய அன்பு தம்பியை போன்று அந்த பகுதியிலே நான் அமர்ந்து கொண்டிருப்பேன். காடுவெட்டியார் மறைவில்லை, நம்முள் இருக்கின்றார். அவருடைய கனவு ஐயா காலத்தில் தமிழ்நாட்டை நாம் சொந்தம் ஆள வேண்டும், நாம் ஆள வேண்டும் என்ற அவருடைய கனவு அது. அதை நினைவாக்குவது இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். இடஒதுக்கீடு இதை பெற்று தந்தது 2 சத்திரியர்கள். ஒன்று ஐயா ஆணைமுத்து அவர்கள் மண்டல் கமிஷனையே கொண்டு வந்தது. அடுத்தது நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் இல்லை என்றால் இன்று இந்திய அளவிலே OBCக்கு கல்வியில 27 விழுக்காடு இன்று வரைக்கும் வந்திருக்காது. அந்த ஐக்கிய முற்போக்கு அரசிலே அந்த கூட்டத்தில்
ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சோனியா அம்மையாரை பார்த்து, நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வருவீர்களா இல்லையா, இல்லை நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று ஆவேசமாக பேசினார்கள். சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயாவை பார்த்து, டாக்டர் கூல் டவுன் பண்ணுங்க, அமைதியா நம்ம பேசிக்கலாம். பிறகு அன்று மாலை மீண்டும் சந்தித்து ஒரு முடிவெடுத்தார் சோனியா காந்தி அம்மையார். என்னன்னு, மருத்துவர் ஐயா அவர்கள் அழுத்தத்தால் இந்தியாவிலே அந்த ஆண்டு வருகின்ற ஆண்டில் ஓபிசிக்கு கல்வி நிலையத்திலே 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தார் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள். இது எவ்வளவு பெரிய வரலாறு! இது யாருக்காவது தெரியுதா? இல்லையே, இந்த ரத்தத்தில் பிறந்துட்டாங்க. இன்னைக்கு ஐயா இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள். சாதாரணமா அது செய்ய முடியுமா? 6 இடஒதுக்கீடுகள். இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடும் யாரும் இந்தியாவில் யாரும் பெற முடியல. ஆனால் நினைத்து பாருங்கள், ஐயாவுடைய ஆவணப்படத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, அருந்ததிகளுக்கு 3 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, எம்பிசி 20 விழுக்காடு, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, மத்தியிலே மருத்துவத்துறையிலே பட்டியலின மக்கள் பழங்குடி மக்களுக்கு 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசிக்கு 27 விழுக்காடு. இதுதான் வரலாறு. ஆனால் அந்த அளவுக்கு ஐயாவுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, கிடைத்திருக்கிறதா? இல்லை. ஏன்? இந்த ரத்தத்தில் பிறந்துட்டார். அதனால இன்றைக்கு இந்த கூட்டம், நாம் கூடிய கூட்டம், நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். எங்களுக்கு படிப்பு வேண்டும், எங்களுக்கு வேலை வேண்டும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும், நாங்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். ஏதோ சும்மா இங்க வந்தோமா கூட்டமா இந்த தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ அரசியலுக்காக நம்ம கூடல. இங்க நாம் உரிமைகளுக்காக நாம் கூடியிருக்கின்றோம். ஐயா அவர்கள் மிக சிரமப்பட்டு, நம்ம பார்த்திருப்பீங்க, இங்க 21 தியாகிகள், 21 மட்டும் 27 தியாகிகள், அதில் ஒரே நாளிலே 21 தியாகிகள் காவல்துறையினர் சுட்டார்கள். அதன் பிறகு ஐயா அவர்கள் நமக்கு வாங்கி தந்தது 20 விழுக்காடு எம்பிசி என்ற இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆகின்றன, 36 ஆண்டுகள் ஆகிறது இடஒதுக்கீடு வந்து. ஆனால் 36 ஆண்டுகள் ஆகியும் இன்று நமக்கு சரியான முறையிலே வேலை வாய்ப்பு இல்லை, நமக்கு சரியான முறையிலே கல்வி கிடைக்கவில்லை. அதனால்தான் ஐயா அவர்கள் மீண்டும் போராடி, கடந்த ஆட்சியாளரிடம் மன்றாடி போராடி அழுத்தம் கொடுத்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்தார்கள். ஆனால் அதையும் சூழ்ச்சியாளர்கள் அதை கெடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தது. பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றோம். உச்ச நீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள். என்னவென்று, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னார்கள். சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? தீர்ப்பு வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? 1136 நாட்கள். 1136 நாட்கள் தீர்ப்பு வந்து, ஆனால் தமிழக அரசு கொடுப்பதற்கு மனமில்லை, முதலமைச்சருக்கு கொடுப்பதற்கு மனமில்லை. 23 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சமுதாயத்தில். ஆனால் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு படிப்பும் வேலையும் கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா எப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு? எத்தனையோ சமுதாயத்திற்கு எம்பிசியில ஒரு இடம் கூட கிடைக்கல. அது ஒரு கணக்கு. மற்றொரு கணக்கு இருக்கிறது. எம்பிசியில 115 சமுதாயங்கள் இருக்கிறது. இதில் 114 சமுதாயம் ஒட்டுமொத்தம் அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 6.8 விழுக்காடு தான். தமிழ்நாட்டில் 377 சமுதாயம் இடஒதுக்கீட்டால் பயன்பெறுகிறார்கள். இதில் ஒரு சிலருக்குத்தான் இடஒதுக்கீடு செல்கிறது.
எனவேதான் இடஒதுக்கீடு நடத்த சொல்கிறோம். தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும். இனி வரும் காலங்களில் நாம் ஒன்றாக இணைய வேண்டும். நீங்கள் அண்ணன் அன்புமணி பின்னால் வாரீர் என்று தெரிவித்தார். ஆனால் ஒரு சமுதாயம், வன்னியர் சமுதாயம் மட்டும் நீங்க கணக்கெடுப்பு நடத்தி பார்த்தீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புல 14.2 விழுக்காடு. அது பழைய கணக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 விழுக்காடு மக்கள் தொகையில கணக்கு. ஆனால் வன்னியர்களுக்கு நான் சொன்னேன்ல, 109 காவல்துறை உயர் அதிகாரியில ஒருத்தர் தான் வன்னியர்னா, இதுல இருந்து என்ன தெரியுது? இவங்களுக்கு ஏதோ படிப்பும் இல்லை, வேலையும் கிடைக்கல, எல்லாம் கூலி வேலை. கேரளாவில் ஈழவர் சமுதாயம், தமிழ்நாட்டில் வன்னியர்கள் போன்று கேரளாவில் ஈழவர் சமுதாயம் மிக 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 பின்தங்கிய சமுதாயம். இந்த சமுதாயத்தில் நம்முடைய மருத்துவர் ஐயா போன்றாங்க நாராயண குரு அவர்கள் தோன்றினார். சமுதாயத்தை திரட்டி போராட்டங்கள் நடத்தினார்கள். இன்னைக்கு கேரளாவில் ஈழவ சமுதாயத்திற்கு தனியாக 14 விழுக்காடு இடஒதுக்கீடை அந்த அரசு வழங்கியிருக்கிறது. 14 விழுக்காடு. அவர்களும் நம்ம போன்ற 18-20 விழுக்காடு அங்கே மக்கள். அது மட்டுமல்ல, கேரளாவில் எந்த சமுதாயம் 2.5 விழுக்காட்டுக்கு மேல் இருக்கிறதோ அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அங்கே கேரளாவில் கொடுக்கிறார்கள். எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். சமூக நீதி பற்றி பேசினா போதாது. நான் தந்தை பெரியாருடைய வாரிசு. தந்தை பெரியார் தாத்தா. சமூக நீதி மண்ணுன்னு பேசிட்டு இருக்கீங்களே, ஒன்று மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இதான் நாங்க கோரிக்கையா வச்சிருக்கிறோம். இங்க கணக்கெடுப்பு நடத்துங்க, இல்லாதவருக்கு கொடுங்க. ஏன் இன்னொன்னு நான் சொல்றேன், ஒரு படி மேல போறேன். நீங்க கணக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா ஓபன் காம்படிஷன், முன்னேறிய வகுப்பினர்கள் அதுல யார் பின்னங்க இருக்கிறா அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சலுகைகள் கொடுக்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம் அவர் முன்னேற்றுவதற்காக. இதற்கு எப்படி தெரியும்னா கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த கணக்கெடுப்பு யார் வேணா நடத்தலாம். ஐயா, இந்திய நாடாளுமன்றத்தில் 2008 ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள். இந்திய மக்கள் தொகை புள்ளியியல் சேகரிப்பு சட்டம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. இந்த சட்டத்தின்படி இந்தியாவிலே மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கணக்கெடுப்பு நடத்தலாம், ஏன் பஞ்சாயத்து தலைவர் கூட கணக்கெடுப்பு நடத்தலாம். ஒரு பஞ்சாயத்து தலைவர் இந்த சட்டத்தின் கீழ் அவர் பஞ்சாயத்தில் எத்தனை வீடு இருக்கு, அந்த வீட்டில் என்ன வீடு, கூரை வீடா கல்லு வீடா, அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த மொழி எந்த இனத்தை சார்ந்தவர்கள், அவங்க படிச்சிருக்கிறாங்களா, பட்டதாரி இருக்கிறாங்களா, அவங்க வீட்டில் கழிப்பறை இருக்கிறதா, மின்சாரம் இருக்கிறதா, சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, நிலம் இருக்குதா, இந்த எல்லா கணக்கெடுப்பு ஒரு பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம். ஆனா நம்ம முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ, எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ இப்படி என்று போய் சொல்கின்ற ஒரு முதலமைச்சர் பார்க்கிறீங்களா? பெயர்பட்ட ஒரு பெரிய சமுதாயம் இன்னைக்கு கூலி வேலையில கஞ்சோ கூழோ குடித்துக் கொண்டு குடிசையில் வாழ்ந்து கொண்டு படிப்பறிவு இல்லாமல் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்ற சமுதாயம். நீ வேலை கொடுத்தனா இந்த பிள்ளை ஏன் மது கடைக்கு போறான், நீ வேலை கொடுத்தனா ஏன் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக்க போறான்? வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் விற்பனை. ஓஹோ, காரணம் பிள்ளைங்களுக்கு வேலை கிடையாது, படிப்பு கிடையாது. இதை உருவாக்குங்கள் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கெஞ்சிட்டு இருக்காரு. 45 ஆண்டு காலம் கெஞ்சிட்டு இருக்கிறார் ஐயா. எவ்வளவு ஆழமாக கெஞ்ச வைப்பீங்க எங்களை நீங்க? அதனால்தான் நாங்க சொல்றோம், இனி ஒரு மாற்றம், ஆட்சி மாற்றம் வேண்டும், நாம் ஆள வேண்டும் என்ற என் தம்பிகள் தங்கைகள் உங்கள் மனதிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் மனதிலே அது ஒலிக்க வேண்டும். ஆம், இனி நம்முடைய காலம், நாம் ஆள வேண்டும் என்ற அந்த எழுச்சி உங்கள் மனதிலே வர வேண்டும். தொடர்ந்து பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், சமூக நீதிக்கான போராட்டங்களை யாராவது நடத்தியிருக்கிறார்களா? நான் என்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்வதில்லை. என்னை போன்று இந்தியாவில் யாரும் இல்லை. 50 ஆண்டுகள் உங்களுக்காக உழைத்து வருகிறேன். நான் ஆளப்போவதில்லை. அப்படி இருந்தால் அமைச்சராக இருந்திருப்பேன், தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருப்பேன். 50 ஆண்டு காலம், 45 ஆண்டு காலம் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து வருகிறேன். 95,000 கிராமங்கள்
வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று தமிழ்நாடு பூராவும் என் கால்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உழைத்தேன் ஓடி ஓடி உழைத்தேன். குடும்பத்தை மறந்தேன், ஓடி ஓடி உழைத்தேன். 5 நாள் சம்பாதித்து 3 ரூபாய் ஊசி போட்டால் டாக்டர் ஃபீஸ் 3 ரூபாய். அதை வீட்டிற்கு கொடுத்துவிட்டு 5 நாள் சம்பாதித்ததை எடுத்துக்கொண்டு ஊராக சென்று கல்லிலும் முள்ளிலும் வரப்பிலும் வாய்க்காலிலும் சாப்பாடு இல்லாமல் தண்ணி வண்ணி இல்லாமல் இரவு பகலாக இந்த மக்களுக்காக பாடுபட்டு வருகிறேன். தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேரே சொல்லியிருக்கிறேன். இந்த ஊமை ஜனங்களுக்காக தம்பி, உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? அதனாலே இந்த 10.5 கொடுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாடி இருக்கிறேன். என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். என்னிடம் வருகிறவர்களை சொல்லுவேன், தம்பி உன் கையை காட்டு, உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன். ஐயோ ஐயா விட்டுடுங்க என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள். அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான். ஏன்? மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக, உங்களுக்கு நான் உழைக்க தயாராக இருக்கிறேன், நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு ஓட்டு. உங்கள் தங்கை ஓட்டு அல்லது அக்கா ஓட்டு, உங்கள் அத்தை ஓட்டு அல்லது பாட்டி ஓட்டு அல்லது உங்கள் தாத்தா ஓட்டு. முடிஞ்சது. ஆட்சி பீடத்திலே போய் உட்காரலாம். நாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம். எல்லோரும் வாழ வேண்டும். காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன், இந்தியாவிலே இல்லை உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலே தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த ராமதாஸ். இறுதி வரை இருந்து ஐயா என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுவிட்டு சொல்லுகின்ற என் உயிரினும் மேலான என் சொந்தங்களே, பாட்டாளி சொந்தங்களே, உங்களால் தான், உங்களுடைய உழைப்பால் தான், உங்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயம் வாழ்கிறது. இனியும் வாழும். வாழுவதற்கு 50 ஆண்டு காலமாக நான் போராடி வருகிறேன். இனியும் போராடுவேன் என்றும் சொல்லுகிறேன். அதே போன்று செய்யுங்கள். ஆனால் கட்சி உயிர் என்று நினையுங்கள். அப்பொழுதுதான் நம் கோட்டைக்கு போக முடியும், கோட்டையை பிடிக்க முடியும். அதனால் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு போகும்போது எண்ணிக்கொண்டு போருங்கள். அவ்வளோதானே நம்ம கதி, நம்ம பதவி, அவ்வளோதானே. ஐயா என்ன பண்ண போகிறாரு, ஐயோ 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 என்று சொல்லிக்கொண்டு போகாதீர்கள். உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும், சாதிக்க முடியும். அதனால் இதை சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி பாதுகாப்பாக போவோம் எல்லாரும். இப்போ அருள்மொழி பேசும்போது சொன்னார், 21 பேர் 25 பேர் சுட்டாங்களே, இறந்தாங்களே, ஐயோ என்று யாரும் சொல்லவில்லை. ஐயா வாழ்க என்று தான் சொன்னார்கள். அது அருள்மொழி சொன்னாருங்க. ஐயா வாழ்க என்று சொன்னார்களே தவிர, லண்டனிலிருந்து வந்த 2 அரியலூரை சேர்ந்த 2 ஒரு தம்பதிகள், அவன் பேர் என்ன, ராஜ்குமார் வனிதா. அந்த ராஜ்குமார் சொல்கிறான், நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, கோவிலுக்கு போனதில்லை, நான் இன்னும் எவ்வளோ காலம் வாழ்கிறேனோ அவ்வளவு காலத்தில் பாதி வருஷத்தை ஐயாவுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கீழே உழுந்து பிறண்டு என்கிட்ட சொல்கிறான். எத்தனை பேர் சொல்லுவீங்க இது? சில பேர் நினைக்கிறான், ஐயா ஜோசியம் என்கிட்ட இருக்குது,
குரு திசை, அவன் சனி திசை, அந்த திசைன்னு அவமான புலம்பின்னு இருக்கான். அப்படி சொல்கிறான். ஒரு வாரத்துக்கும் 10 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணான், ஐயா எனக்கு பிறந்த நாள், நான் வாழ்த்து சொல்கிறேன். அவன் 10 பேருக்கு ஃபோன் பண்ணி நான் கடவுள்கிட்ட பேசிட்டேங்கிறான். இந்த 10 பேரும் மறுநாள் விசாரிக்கிறாங்க, என்ன நேற்று கடவுள்கிட்ட பேசிட்டோன்னா பைத்தியம் முடிச்சுட்டான் அவனுக்கு. அப்புறம் சொல்கிறாங்க, நான் ஐயா கிட்ட பேசுகிறேன். ஆமாண்டா, எங்களுக்கும் அவர்தான்டா கடவுள், அதை சொல்கிறதாடா உண்டோ, நேற்றே சொல்லியிருக்கலாம் மேடம் அப்படி, உங்களை பற்றி கவலைப்பட்டு கிடந்தலாம். இப்படியெல்லாம் நினைக்கின்ற இந்த காலத்தில் என்னுடைய ஆசை, நாம் ஆள வேண்டும். நாம் ஆள்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். நாம் ஆளணும் கோட்டைக்கு போகணுன்னா நாங்கள் ஒன்று அங்கே போய் நின்று கற்றுவேன், கோட்டையில் நின்று கற்றுவேன், கற்றுட்டு ஆளுவோமா? அதனால் நான் சொன்னதை மறக்காமல் கேட்டு ஒழுங்காக கட்சியை பலப்படுத்துங்கள், கட்சியை வளருங்கள். என்னால் உழைக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் தீர்மானமாக அந்த பதவியை சொல்லுங்கள், நான் வேறு ஒருவரை நியமிக்கிறேன். அதனாலே பத்திரமாக நீங்கள் வீடு செல்ல வேண்டும் என்று கேட்டு, இவ்வளோ பெரிய மாநாட்டை யாரால் நடத்த முடியும்? எந்த சமுதாயத்தில் நடத்த முடியும்? அவ்வளோ பெரிய மாநாடு எண்ணி பார்க்க முடியவில்லை. அதனாலே உங்கள் அனைவருக்கும், இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும், குறிப்பாக ஆறுமுகத்திற்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.